institutions from classroom learning to global impact. Engineering education aligned with the global goals. ஒருங்கிணைத்து நிதி மற்றும் மனிதவள மேம்பாட்டு திட்டம் மூலம் மேலாண்மை திட்டம் மூலம் பதவி உயர்வு மற்றும் பணியிட மாறுதலில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படும். சட்டப்படி உரிய நேரத்தில் அனைவருக்கும் சேவைகள் கிடைக்கும் பொருட்டு சேவை உரிமை சட்டம் வடிவமைக்கப்பட்டு இயற்றப்படும். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை. பேரிடர் காலத்தில் அலுவலர்களுக்கு மீட்பு நிவாரணம் மற்றும் துரித நடவடிக்கைகளுக்கு தேவையான நிதியை உடனுக்குடன் வழங்கும் வகையில் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸின் சமூக பொறுப்புணர்வு நிதி மூலமாக திரட்டப்பட்டு 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் ஒருங்கிணைந்த வெப் போர்ட்டல் வாயிலாக பேரிடர் மீட்புக்கான ரிவால்விங் ஃபண்ட் உருவாக்கப்படும். இதனால் டிசாஸ்டர்கள் திறம்பட கையாளப்படுவதுடன் விண்ணப்பங்கள் விரைந்து பரிசீலிக்கப்படுவது உறுதி செய்யப்படும். தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை காலமான ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் மழைப்பொழிவு குறைவாக பெய்துள்ளது. சூப்பர் எல்னினோ வானிலை நிகழ்வின் காரணமாக இப்படிப்பட்ட வறட்சி நிலை தமிழ்நாட்டில் இருப்பதால் குடிநீர் ஆதாரங்கள் பலப்படுத்தவும், லாரிகள் மூலம் குடிநீர் வழங்குவதை நடைமுறைப்படுத்தவும் மற்றும் கால்நடைகள் தேவையான ஃபாடர்கள் தீவனங்கள் வட்டார அளவில் சேமித்து வைப்பதும் அவசியமான ஒன்றாகும். இதனை கருத்தில் கொண்டு சூப்பர் எல்னினோ காரணமாக மக்களின் அன்றாட வாழ்க்கையில் எந்தவித தடங்களும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்டிலிருந்து 340 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டங்களுக்கான 5462 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறைக்கு 11,532 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. வணிக வரிகள் மற்றும் பத்திரப்பதிவு. நேர்மையான டிரான்ஸ்பரன்சி மற்றும் நம்பிக்கையின் அடிப்படையிலான சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி நிர்வாகத்தை வழங்குதல் இந்த அரசு உறுதியுடன் உள்ளது. நேர்மையாக வரி செலுத்துவோரை மாநிலத்தின் வளர்ச்சியில் உண்மையான பங்களிப்பாளராக கருதி அவர்கள் வணிகம் செய்வதை மேலும் எளிதாக்கும் வகையில் வணிக வரிகள் துறை சேவை சார்ந்த தொழில்நுட்பத்தால் இயக்கப்படும் மற்றும் நேரில் சந்திக்க தேவையில்லாத ஃபேஸ்லெஸ் அணுகுமுறையை நோக்கி செல்லும். அதே வேளையில் திட்டமிட்ட வரி ஏய்ப்பு செய்வோர் மீது கடும் உளவு தகவல்கள் அடிப்படையில் கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். பப்ளிக் ஆர்ச்சிவ்ஸாக பதிவுத்துறை ஆற்றும் முக்கிய பணியை கருத்தில் கொண்டு ஆவணங்களை தடை இல்லாமல் எளிமையாகவும் பதிவு செய்வதை உறுதி செய்யும் வகையில் அரசு சிறப்பான சீர்திருத்தங்களை முன்னெடுத்து செய்துள்ளது. பொதுமக்களின் வசதிக்காக டிஜிட்டல் இனோவேஷன் முன்னிறுத்தி சொத்து பதிவு எளிதாக்கவும் ஊழலற்றதாகவும் மாற்றுவதற்காக இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. நிலம் வாங்கும் பொதுமக்கள் மோசடி பதிவுகளிலிருந்து பாதுகாப்பது அரசின் முக்கிய கடமையாகும். இதற்கான உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் மற்றும் முன்னணி மாநிலங்களில் மேற்கொள்ளப்படும் வரும் சிறந்த நடைமுறைகளுக்கு ஏற்ப தேவையான சட்ட திருத்தங்கள் மற்றும் ரூல்ஸ் இயற்றப்படும். மேலும் எங்கிருந்தும் பதிவு இந்த அரசின் முக்கிய இலக்காக அமையும். இதன் மூலம் பொதுமக்கள் தங்கள் வீடு அல்லது அலுவலகத்தில் இருந்தபடி ஆவணங்களை பதிவு செய்ய இயலும். இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷன்களுக்கான சட்டப்பூர்வ பாதுகாப்பு மற்றும் நம்பகத்தன்மையில் எந்தவித பாதிப்பும் இன்றி மேம்பட்ட மின் ஆளுமைக்கு தொழில்நுட்ப முறையை பயன்படுத்தி முற்றிலும் காகித இல்லாமல் மற்றும் நேரடி வருகையற்ற பதிவு முறை படிப்படியாக நடைமுறைப்படுத்தப்படும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் வணிக வரிகள் துறைக்கு 651 கோடி ரூபாய் மற்றும் முத்திரை தாள்கள் மற்றும் பத்திரப்பதிவுத்துறைக்கு 475 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. Saram institutions from classroom learning to global impact. Engineering education aligned with the global goals.